தங்க ரதத்தில் புறப்படுவதற்காக இப்பொழுது தன் தேவியருடன் அருமையாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கும் உரைகின்ற இறையவனான் குமரனவன் தங்க ரதமேறி தன்னழி பொழிந்து வரும் தங்கரத திருவிழா இது. மெல்ல வடம் பிடிக்க மிதந்து வருகிறான் நல்லை கந்தன் நவதங்க ரதம் தனிலே. சூடி பூத்து குலுங்கி கண்ணினை கவலாத பேரழகு சூடி நுண்ணிய வேலனவன் நூலுடையார் சக்திகளுடன் நாம் பண்ணிய பாவ வினை போக்க பசும் பொன் ரதமேறி வரும் விந்தையின் காட்சியிலே விசும்புகின்றன ஆன்ம உயிர்கள். அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி
அணியன வரும் வடிவேலன் வரப்பிரசாதம் வழிகிறது நல்லூரில். காலையிலும் மாலையிலும் பஜனையோடு இருந்த குழுவினர் இப்பொழுது ஆலயத்தினுடைய இந்த பகுதியிலே அங்கே சுவாமி முன்னே செல்ல இவர்கள் பின்னே வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் இப்பொழுது ஐபிசி நிறுவனத்தின் ஊடாக படம் பிடித்த வண்ணம் இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நண்பர்களே, தங்க ரதத்திலே வேல் பெருமானுடைய வீதி வலம் அழகாக நடக்கின்றது. இப்பொழுது அந்த தங்க ரதம் மேற்கு வீதியிலே திரும்பி இருக்கிறது. பின்னாலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலை அலையாக சுவாமிக்கு பின்னாலே செல்கிறார்கள். நல்லூரினுடைய ஒவ்வொரு நாளும் அற்புதமான அழகை எங்களுக்கு தருகிறது. இந்த அழகுக்கும் முருகனுக்கும் உள்ள உறவு என்பது நல்லூரிலே முழுமை பெறுகிறது. சொல்லுவார்கள், ஆன்மீகத்துக்கும் அழகுக்கும் இடையிலான பிரிகோடு மிக மெல்லியது என்று. நல்லூர் ஆலய சூழலுக்கு வருகின்ற பொழுதே எங்களுடைய மனது அழகாகிறது. நான் இங்கே பார்க்கிறேன், எந்த விதமான வயது வேறுபாடில்லை. குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை, இளைஞர்கள் வரை. இப்பொழுதெல்லாம் நாங்கள் இளைஞர்களை பற்றி நிறைய விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் இங்கே காலையிலே கூட நான் இங்கே வந்திருந்தேன். இந்த பிரதிட்டை செய்கின்ற இளைஞர்கள் அதிகாலை 4:30 மணிக்கு பிரதிட்டையை முடித்து கொண்டு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். ஆக இந்த ஆலயத்தினுடைய வல்லமை என்பது எங்களுடைய பண்பாட்டின் வல்லமை என்று நான் சொல்லுவேன். உண்மையில் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்தின் ஒரு மிக நீண்ட பொற்கோயிலாக, பண்பாட்டின் சின்னமாக எங்களுடைய இந்த ஆலயம் விளங்குகிறது. இந்த ஆலயத்திலே இருக்கின்ற வேற்பெருமானுடைய வரலாறு கூட நாங்கள் சொல்லுவோம் புரோட்டோ ஹிஸ்டரி என்று, அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட வழிபாட்டு முறையிலிருந்து வந்தது அந்த வேல். அந்த வேல் பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக இங்கே வீதி வலம் வருகின்ற இந்த காட்சி. அப்பொழுது நான் காலையில் வருகின்ற பொழுது ஒரு அன்பர் சொன்னார், ஷன், இந்த திருவிழா முடிய போகிறதே. அவருடைய நெஞ்சுக்குள்ளே இருந்த அந்த கவலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையில் எங்களுடைய பண்பாட்டிலே திருவிழாக்கள் என்பது ஒரு ரீசார்ஜ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு வருடம் முழுமைக்குமான அந்த வல்லமையை இந்த திருவிழா காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் 5 நாட்கள் தானே இருக்கின்றன. இந்த அற்புத அனுபவத்தை பெறுவதற்கு நாங்கள் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே என்ற அந்த ஏக்கம் என்னோடு பேசிய அந்த நண்பருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் மிளிருகின்ற துடிப்பாக வெளிப்படுகின்ற விடயம். உண்மையிலே இன்றைக்கு உள்வீதியிலே திருப்புகளோடு முருகன் வந்தான். என்னுடைய இந்த சொல்லாடலையும் கூட ஒரு திருப்புகளோடு நான் நிறைவு செய்வேன். இருவினையன் மதிமயங்கி திரியாதே, ஏழு நரகில் உளறு நெஞ்சுள் தலையாதே, பரமகுரு அருள் நினைந்து துணர்வாளே, பரவு தரிசனையே என்ற கருள்வாயே, தெரி தமிழை உதவு சங்க புலவோனே, தெரி தமிழை உதவு சங்க புலவோனே, சிவனருளும் முருக செம்பொற்களோனே, கருணை நெறி புரியும் அன்பர்களியோனே, கனக சபை மருவு கந்த பெருமாளே, கனக சபை மருவு கந்த பெருமாளே, எங்களுடைய நல்லூரில் வாழ்ந்து அருளும் கந்த பெருமாளே. மனமொன்றித்து போற்றி துதி செய்யும் ஆன்மீக பக்தர்கள் ஆனந்த மங்கள இசை, மின் விளக்குகளும் பாரம்பரிய தீப்பந்தங்களுமாய் ஜெகஜோதியில் ஆலயச் சூழல்.
கவலை சோகமும் கடும் துன்பமும் கடந்து போக தமிழின் கடவுளாம் தயாள வேலவன் அழகு தங்க ரதத்தில் ஏறி ஆரோகணித்து வருகிறான் அடியார் மனதில் அமரவே. தேவர் துயர் தீர்த்த தேவசேனாதிபதி எங்கள் பாவ வினைகளையும் பற்றறுப்பான் பாரீர் என்று கூவி முரசறைகின்றது அக்கோவில் வீதிகளில் குக்குடக் கொடிகள். அந்த முத்துக்குமரனை முழுதாக நம்பினால் அவன் பக்கத்திலிருந்து எம்மை என்றும் பாதுகாப்பான்.